ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து களிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டியெல்லாம் போட்டு செஞ்சதுனால நல்லா ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கருப்பு உளுந்து வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன், அதாவது 1/4 கிலோ. பச்சரிசி 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. அப்புறம் சுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இப்போ கருப்பு உளுந்தும் அரிசியும் 1:1. இப்போ 1 கிலோ கருப்பு உளுந்துன்னா 1 கிலோ அரிசி. கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். அதோடைய சூடானதுக்கப்புறம் வெந்தயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து வந்து நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும்னு தேவை கிடையாது. லைட்டாக சூடாகி வாசனை வந்தாலே போதும். இப்போ பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சரிசியோட சுக்கையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரியணும்னு தேவையில்லை. இதுவும் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா பவுடராக்கி வச்சுக்கலாம். இந்த ஒரு பவுடர் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு குழந்தைங்களுக்கு எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். அப்போ வறுத்து பவுட்ரு பண்ணணும்னு தேவையில்லைங்க. இந்த ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இல்லை புட்டு மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் உளுந்து களி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க. களி ரொம்ப ஸ்வீட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நிறைய கல் மண் எல்லாமே இருக்குங்க. அதனால் இப்போ வந்து 1 கப்பு மாவுக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்ல திக்னஸ் வந்துடும். திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேருங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் கீ சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி தண்ணியில் தொட்டி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காவையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. நல்லா கிளறிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான வாசனையும் வரும். இப்போ கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா பால் மாதிரி வரும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பரான உளுந்து களி ரெடிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அழகாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாவுலே வந்து நம்ம வந்து கஞ்சி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூனுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் பவுட்ரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்ல திக்னஸ் ஆகி வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கருப்பட்டி ஆட் பண்ணணும். கருப்பட்டி பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, கருப்பட்டி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தான் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பரான கஞ்சி ரெடிங்க. இது சர்வ் பண்ணால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாவுலே வந்து நம்ம புட்டு செய்யலாங்க. இந்த புட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. புட்டு பதங்கிறது இப்படி நல்லா உருட்டிட்டு திருப்பி உதுத்திங்கன்னா பூ மாதிரி வந்துடும். அதில் கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுத்தாச்சுன்னா சூப்பரான புட்டு ரெடிங்க. நம்ம ஒரே மாவு தான் வச்சுருந்தோம். இதே மாவே வச்சு கஞ்சியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டோம், புட்டும் செஞ்சு கொடுத்தோம், களியும் செஞ்சு கொடுத்தோங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.